தலவாக்கலை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் இணைந்து இந்த கவனஈர்ப்பை முன்னெடுத்தனர். 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிரதேச செயலகத்தில் 142 உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுவதுடன் ஒரே மண்டபத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே பொதுமக்களுக்கு உரிய முறையில் கடமையாற்றுவதற்கான வசதியினை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இத்தனை கோடி ஜனம் என்ன செய்யும்? இந்த தலவாக்கலை இந்த நகரம் நம்பி தான் நாங்கள் இவ்வளவு ஜனமும் நிற்கிறோம். இதை ஜனாதிபதி அவர்கள் இதை கொஞ்சம் பார்வையிடவும் பார்க்கும். எங்களுக்கான கட்டிட வசதிகள் போதிய அளவு இல்லை. உதாரணமாக மேல் மாடி மாத்திரமே எங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சனத்தொகை கூடிய காணப்பட்டாலும் கூட எங்களுக்கு இங்கே சேவை செய்வதற்கான வசதிகளோ வாய்ப்புகளோ இங்கே இல்லை. வருகின்ற மக்களுடன் நாங்கள் முரண்பட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. காரணம், எங்களுடைய சேவையை சரியாக செய்வதற்கான இடவசதி பற்றாக்குறையாக இருக்கின்றது. இந்த பெருந்தோட்ட மக்கள் மத்தியில் தான் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் கவனஈர்ப்பு தொடர்பில் நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் துஷாரி தென்னகோனிடம் நாம் வினவினோம். தற்போதைய பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் நகர சபைக்கு சொந்தமான கட்டடத்தின் மேல்தளத்திலேயே முன்னெடுக்கப்படுவதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கூடிய விரைவில் கீழ்மாடியையும் பிரதேச செயலகத்துக்கு வழங்க கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நகர சபை இணக்கம் தெரிவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.